மிக்சர் மிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு மறுவாழ்வு கிடைச்ச ஒரு ப்ராடக்ட்னு சொல்றதை விட மறுவாழ்வுக்கு உயிர் கொடுத்த அன்னை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மிக்சர் மிக்சரோட வாழ்க்கை. காரணம் என்னன்னா, ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை உள்ள ஒரு நபர் தான் நான். இருந்தாலும் இடையில பிஸ்னஸ்ல ஒரு சின்ன தோல்வி, அதுல கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆனதுல கண்டினியூவா ஹெல்த்ல கேர் பண்ண முடியல. அதோட அழுத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா உடம்புக்குள்ள நிறைய நோய்களை கொண்டாந்துருச்சு. அதோட பாதிப்பு மரணத்தை எண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர் நான். என்னோட பேர் கிருஷ்ணகுமார், திருச்சி, வயது 44. எந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காலையில சாப்பிட்ட உணவு எனக்கு செரிக்கிறதுக்கு சாயந்தரம் 6 மணி ஆகும். அதே மாதிரி இரவுல வந்து பாத்தீங்கன்னா யூரின் வந்து போயிட்டே இருக்கும். அதோட பாதிப்பு இரவு தூக்கமும் இருக்காது. பகல்ல அதோட பாதிப்பு எப்படி இருக்கும்னா, கண்ணுக்கு பின்னாடி ஒரு பெயின் இருக்கும். கண் எப்பவுமே ரெட்டிஷா இருக்கும். ஒரு டயர்டா இருக்க மாதிரியே இருக்கும். அப்போ ஈவினிங் சாப்பிட்ட உணவு எனக்கு நைட்டு ஃபுல்லா சரி. அப்போ அளவு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உணவை வந்து நான் 2ஆ பிரிச்சு அதை தான் 2 வேளை சாப்பிட்ருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லாவே. இதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னோட பெரிய நோயா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நண்பர் சேகர் சார் தான் இந்த ப்ராடக்ட் எனக்கு கொடுத்தாரு. அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போனோம். ஆக்சுவலா போனது அவரோட ஃபேமிலியோட செக்கப் காண்டி போனோம். சரி சும்மா தானே இருக்கமே, செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, உங்க உடம்புல சுகர் அதிகமா இருக்கு, பேராலிக் அட்டாக் வர்றதுக்கு ரெடியா இருக்கு. அதோட பின்னாடியே பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கும் வர அளவுக்கு உங்க உடம்புல பிளட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கீங்க. முடிஞ்சா இன்னைக்கு கூட நீங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு இமீடியட்டா போங்க அப்படின்னாங்க. நான் இருந்த மனோநிலைக்கு மருந்து எவ்வளோன்னு கேட்டேன். அவங்க சொன்ன தொகை கையில இல்லை. பரவாயில்ல, உயிர் என்ன பண்ணிட போகுது, அப்படி இத்தனை நாளா ஒன்றும் பண்ணல, இனிமே என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற ஒரு அசால்ட்டா திரும்ப வீட்டுக்கு போயிட்டேன். திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு சேகர் சார் வந்து இந்த ப்ராடக்ட் என் கையில கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போதும் பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா எப்போதுமே சராசரி மனுஷன் பேசுறது கூட நான் ஏத்துருவேன். இந்த டாக்டர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அது சொல்லும் போதே நம்ம ஆள் மனசு பிடிச்சுக்கிட்டு அதை அப்படியே ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ மரணங்கிற ஒரு விஷயத்தை நெருங்கிட்டு ஃபேமிலியில் இருக்க நபர்கள் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த பாதிப்பு எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு. அப்பதான் சார் ப்ராடக்ட் எனக்கு கொடுத்துருக்காரு. அது மாதிரியே ஒரு பெருசா ஒரு அஃபெக்ஷன் இல்லை. இருந்தாலும் நைட்ல யூரின் போயிட்டு உட்காந்துருக்கும் போது ப்ராடக்ட் ஏதோ கொடுத்தாரு, சாப்பிட்டு பார்க்கலாமேன்ட்டு அதை 6ஆ பிரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் ஒரு ஏ4 ஷீட் எடுத்து கட் பண்ணும்போது அது வந்து 8ஆ வந்துச்சு. 6ஆ இருந்தா என்ன, 8ஆ இருந்தா என்ன, பரவாயில்ல சாப்பிடுவோமேங்கிறதுக்காண்டி 8ஆ பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பிட்ட அன்னைக்கு உடம்புலாம் ஒரே வலி. அடுத்த நாளும் வலி, அடுத்த நாளும் வலி. வலி வந்து தாங்கிக்கிற, மரணத்தையே பார்க்க போறோம், இது என்ன பெரிய வலி, என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில இருந்தேன். ஆனா வலி வந்து எல்லையை தாண்ட ஆரம்பிச்சிச்சு. அப்போ சாருக்கு ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் மெசேஜ் போடுவேன். மரணத்தை விட கொடுமையா இருக்கும் போல இருக்கு இந்த வலி, இது என்ன இப்படி வலிக்குது, முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் மெசேஜை பார்த்துட்டு மறுநாள் காலையில இருந்து ரிப்ளை பண்ணுவாரு, ஒன்றும் பண்ணாது சாப்பிடுங்க சரியாயிரும், அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். ஆனா பாதிப்பு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இடுப்பு எலும்பு, இடுப்புக்கு பின்னாடி இருக்க நரம்பு, கெண்டைக்கால், இந்த பெட்டாக்ஸ், தொடை, இந்த பகுதி எல்லாமே பாத்தீங்கன்னா வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். மைல்டா இருந்துகிட்டே இருக்கும், நைட்டு இருக்கும், பகல்லையும் இருக்கும், மாறவே மாறாது. பாதிப்போட அளவு எப்படி மாறிட்டு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, படிப்படியா முன்னேறிக்கிட்டே இருக்குதே தவிர குறையவே இல்லை. நைட்ல 2 நைட்டு என்னால தூங்க முடியல. ஏன்னா படுத்தா தானே தூங்க முடியும், படுக்கவே முடியல. பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி போடுவேன், ஒரு 1/2 hour கேட்கும், அதுக்கப்புறம் திரும்ப வலிக்கும். ஒரே நைட்ல மட்டுமே ஒரு 3 மாத்திரை போட்டு பார்த்தேன், முடியாத சுச்சுவேஷன். மறுநாள் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்றேன், என்னால வலி தாங்க முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். இங்கேருந்து என்னால வண்டி ஓட்டிட்டு போக முடியாது, 108க்கு போனை போட்டு நான் வண்டியில போய் இறங்கிக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ல. ஈவினிங் வந்து அவங்க வந்து வேலையை விட்டு வரும்போது நேரம் அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, நான் காலையில 10:30 மணிக்கு சொல்றேன், நான் சொல்றது 7வது நாள் 11 மணி 12 மணி இருக்கும். கிட்டத்தட்ட உடம்ப விட்டு வலி போயிடுச்சு. வலி போனதுக்கு அப்புறம் இந்த உடம்ப பாத்தீங்கன்னா, எவ்வளவு சுமையா, எவ்வளவு பிரச்சனையா இருந்துச்சோ அந்த வலியெல்லாம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சுகம், கால்கள்ல அப்படி ஒரு இயக்கம், உடம்புல அவ்வளவு மாற்றம். இதுக்கு இடையில எனக்கு வந்து கண் வந்து இந்த சுகர் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிற சொன்ன அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 560. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலை இழுக்கும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கால் இழுக்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு டெய்லி இரவு நான் படுக்கும்போது அந்த காலோட அந்த பள்ளமான பகுதி வந்து டெய்லி எப்போதுமே இழுக்கும். நான் அதை நிமித்திக்கிட்டே இருப்பேன். அது என்ன பண்ணிட போகுதுன்னு ஒரு அசால்ட்டா இருந்தேன். ஆனா டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை நம்பவே ஆரம்பிச்சேன். இதுக்கு இடையில என்னாச்சுன்னா, கண் பார்வை செல்போன் கிட்டத்துல வச்சு பார்த்தா எனக்கு செல்போன்ல இருக்க நம்பர் எனக்கு தெரியாது. கிட்ட பார்வையோட பாதிப்பு வந்துச்சு.
அதுவும் இந்த சுகரோட பாதிப்பு தான் அப்படிதான் சொன்னாங்க. செக்ஸுவல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாவே வீக்கா தான் இருந்துச்சு. ஏற்கனவே நல்லா வெயிட்டா இருந்து உடம்பு இளைச்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி உடம்பு இளைக்கிட்டோம் நல்லது தானே அப்படின்னு நினைச்சேன். ஆனா உள்ள பாதிப்புல தான் இளைக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. உணவு போகல, கண் பார்வை சரியா தெரியாது. வீட்டுக்குள்ள குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தேன். பாத்ரூம் போனா உட்காந்தா எந்திரிக்க முடியாதுங்கிறதுக்காண்டி சப்போர்ட்டுக்கு எப்போதுமே கையில குச்சி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 90 வயது நபருடைய ஆக்டிவிட்டியோட தான் இருக்கிறேன். குடும்பத்தை விட்டு நம்ம என்னைக்கு எந்த நேரம் வேணாலும் நம்ம மரணத்துல இணைஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. கை கால் இழுத்துட்டா இன்னொரு கையால மூக்க பிடிச்சிட்டு இறந்துடணும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருந்தேன். ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்து என் உயிர் போயிடும். ஆனா கை கால் இழுத்துட்டா போகாது. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அதுக்கான முடிவுலாம் தேடி வச்சிருக்கேன். ஆனா அந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நடந்த மாற்றம், சாப்பிட்டுட்டு இந்த 3வது நாள் பாத்தீங்க அப்படின்னா மனோநிலையில தான் முதல் மாற்றம் வந்துச்சு. நெகட்டிவா ரொம்ப வீக்கா இருந்த என்னோட மனநிலை முதல்ல மாற ஆரம்பிச்சிச்சு. அதுல ஒரு தைரியம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4வது நாள் கண் பார்வையில பாத்தீங்கன்னா பொங்கி பொங்கி நல்ல டீப் ஸ்லீப் வரும். அதே சமயத்துல கண்ணும் பொங்கும். அந்த பொங்குறது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கண் பார்வை தெரிய ஆரம்பிச்சிச்சு. செல்போன் எடுத்து பார்த்தா நம்பர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. பசி வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவு வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போ சாப்பாடுங்கிறது 3 வேளை சாப்பிட ஆரம்பிச்சேன். இடையில ஒரு நாள் பாத்தீங்கன்னா செக்ஸுவல் கிளாண்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நடக்கும்போது தான் நான் சார்ட்ட கேட்டேன். இது என்ன ஒரு சிட்டிக்கு அளவுக்கு தான் கொடுத்தீங்க, இந்த போடு போடுது, இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னா இது ஏதோ வேற ஏதோ பண்ணுது. கட்டாயமா இதை எடுத்து நம்ம மக்களுக்கு சேவையா கூட பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ண வந்தோம். இடையில இப்போ என்னோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருந்த கிருஷ்ணகுமார் இன்னைக்கு வந்து நலமுடன் பல பேர்த்துக்கு இந்த பொருள் கொண்டு சேர்த்துட்டு இருக்க வேலையில ரொம்ப மும்முரமா செஞ்சுட்டு இருக்கேன். காலைல ஏஞ்சிலேருந்து நைட்டு வரைக்கும் யாரோ ஒரு 10 பேர்த்துட்டு இந்த செய்தியை கொண்டு சேர்த்துட்டு மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எங்க அணியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் வந்திருக்காங்க. எல்லாமே எலிக்சர் மிக்ஸை சோதனை பண்ணி பார்த்தாங்க. ஆனா எலிக்சர் மிக்ஸ் யார்ட்டையுமே சோதனையில தோல்வி அடையல. எல்லாத்து உடம்புலயுமே மிகப்பெரிய மாற்றம். எல்லாருமே மிராக்கிளா பாக்குறாங்க. இவ்வளவு சின்ன பொருள் இவ்வளவு மாற்றத்தை உண்டு பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு எலிக்சர் மிக்ஸ் மிகப்பெரிய ஒரு உதாரணம். வாழ்க்கையில எப்பயாச்சும் ஒரு திருப்பு தான் மீள முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை மாறி இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தே ஆகணுன்ற கட்டாயத்துல மிக வேகமான உழைப்பை கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். எனது டீம் எல்லாருமே நிறைய டெஸ்ட் மொழியல் வச்சிருக்காங்க. என்னோட டெஸ்ட் மொழியல் மட்டும் நான் இதோட சுருக்கமா சொல்லிக்கிறேன். நன்றி. கிருஷ்ணகுமார் சார், ரொம்ப நன்றி. சொல்லுங்க. ஹலோ. மேடம். வந்து வாழ்க்கையில வந்து சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த வகையில உங்களுக்கு நிகழ்ந்த இந்த மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை நிச்சயமாக உங்களுக்கும் உங்க குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரத்துக்கு என்னுடைய குமார் சார். நன்றி.